ஒரு ஐவர் குழு சென்று சந்தித்து விட்டு வந்திருக்கிறார்கள். 40 தொகுதிகளை கேட்பதாக வெளியே போடகமான தகவல் இருக்கிறது. நான் ஏற்கனவே கடந்த முறை 25 தொகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை விட குறைவான தொகுதிகள்லாம் கிடைக்குமா அல்லது அதே தொகுதிகள் கிடைக்குமா அப்படிங்கிறது போன்றக்கூடியதாக திமுகவுடைய நிலைப்பாடாக சொல்லப்படுகிறது. இது பொதுவெளியில் வரக்கூடிய தகவல்கள் தான். ஏற்கனவே ஆர்எஸ் பாரதியினுடைய மகன் அவர்கள் 11 சீட்டு தான் அப்படின்னு பீகார் தேர்தல் முடிவுகள் வரும்போதே போட்டிருந்தார்னு சொல்லி அதையும் இதையும் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு இத்தனை சீட் தான் அப்படின்னு இந்த ஐவர் குழு சந்திப்பை விமர்சனமாக வைக்கிறார்கள். உங்கள் பார்வை? இல்லை, இவங்க 2 பேரும் சந்திச்சதுனால ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, திமுக கூட்டணியை பற்றி பேசுகின்ற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இல்லைன்னா திமுகவை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அது ஒரு நல்ல விஷயம். கேள்வி என்னன்னா, 188 சீட்டில் திமுக போட்டி போட்டது. இப்போ காங்கிரஸுக்கு 39 கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த 14 சீட்டை மற்றவங்க கிட்டேருந்து எடுக்க முடியாது. 188 குறையணும். விசிகாவுக்கும் சரி, கம்யூனிஸ்ட் 2 கட்சிக்கும் சரி, 6ங்கிறது 10ஆவோ 12ஆவோ மாறணும்னு அவங்களும் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. அதுவும் இந்த 188லேருந்து குறையும். பாமக அப்பா கட்சி திமுகவோட கூட்டணி வைக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. அதான் பாமக தான் வன்புமணின்னு ஆயிடுச்சு. அப்புறம் நீங்கள் புரியணும், மக்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொன்னேன். பாமக அப்பா கட்சி திமுகவோட கூட்டணி வைக்குதுன்னா அவர் கண்டிப்பாக ஒரு 20-30 சீட்டு கேட்பார். அது எங்கேருந்து கொடுக்கறது? தேமுதிக உள்ளே கொண்டு வரணும்னா அவங்க 232 சீட்டு எனக்கு கொடுத்துட்டு நீங்கள் 2 சீட்டில் அப்பாவும் பையனும் நின்றுக்கோங்கன்னு ஆரம்பிப்பாங்க. அவங்கள எங்கே கொண்டு போய் நிறுத்துறதுன்னே திமுகவுக்கு தெரியாது. இப்போது திமுகவுடைய நிலைமை 188லிருந்து காங்கிரஸையும் விசிகாவையும் கம்யூனிஸ்டையும் தக்க வைத்து கொள்வதற்கே அவங்க சீட்லேருந்து இறங்கி வரணும்னு இருக்கும் பொழுது பாமகவும் தேமுதிகவும் வந்ததுன்னா என்ன ஆகுங்கிறதெல்லாம் கேள்வியான ஒரு விஷயம். அது ஒன்று. இவங்க கேட்டதில் 39 கேட்டதில் நியாயம் இருக்கான்னு கேட்டால் நியாயம் இருக்குது. ஏன் நியாயம் இருக்குன்னா, பார்லிமெண்ட்டில் நீங்கள் 9 சீட்டு கொடுத்தீங்க, 9, 6, 50 வாட் எவர் இட் இஸ். அதில் நான் இவ்வளோ தானே கேட்குறேன், அதனால் என்ன அப்படிங்கிற அடிப்படையில் நியாயம் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களுக்கு இது ஒரு விவாத பொருளாக ஆனதுனால 2 விஷயம் முக்கியமாக தெரியணும். இந்தியாவில் பிஜேபி 3 முறை வெற்றி பெற்ற ஒரு கட்சி என்று சொன்னாலும், பிரிவினைவாதின்னு சொன்னார், நான் அதுக்கப்புறம் வரேன். இப்போ 3 முறை வெற்றி பெற்றதாக சொன்னாலும் 230 சீட்டில் காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் தான் டைரக்ட் ஃபைட்டு. காங்கிரஸ் ஏதோ ஒரு சாதாரணமான ஒரு கட்சின்னு நீங்கள் 99 வச்சு முடிவு எடுத்துடக்கூடாது. 230 சீட்டில் அவங்களுக்கு தான் டைரக்ட் ஃபைட் 543. இப்போ அடுத்தது தென்னகத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா, தென்னகத்தில் 3 மாநிலத்தில் காங்கிரஸ் 2 மாநிலத்தை ஆளுகிறது ஒரு காங்கிரஸில் தொடர்ந்து ஒரு மாநிலத்தில் வெற்றி பெற்று வந்து கொண்டிருக்கு. அப்போது அவங்களுடைய கெத்து உண்மையிலே எங்கேயும் குறையக்கூடாது. நான் திமுக தானே சிண்டு மூட்டி விடுறேன்னு நினச்சிடாதீங்க. நான் நேர்மையாக ஒரு வாக்காளனா தான் சொல்கிறேன். நல்லதாக எடுத்துப்போம். இப்போ வரைக்கும் அதை நினைக்கல. நான் என்ன வேண்டாம், ஏன்னா நம்ம டிஸ்க்ளைமர் கொடுத்துறதுனால இவங்க கெத்தா கேட்க வேண்டிய ஒரு விஷயத்த இப்போ இவர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் அவர் எங்கேயாவது சொல்லி கிளி இருக்கிறதுக்கு எடுத்து போடாதீங்கிற மாதிரியே பதில் சொல்கிறான். நீ எவ்வளோ பெரிய கட்சி இந்தியாவில், நீங்கள் நீங்களா ஆர்டிகுலேட் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. எங்கள் கட்சியில் டிஸ்க்ளைமர் இல்லை, சார் எங்கள் கட்சியில் டிஸ்க்ளோஸ் பண்ணவே இல்லை, அப்படி நீங்களே சொல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் எதுக்கு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறேன். நீங்கள் நடுவில் கேட்டிங்களே, அது ஏதாவது பிஜேபியிலேருந்து சொல்லப்பட்ட கருத்தை வச்சு கேட்டிங்களா, இல்லை அதிமுகலேருந்து சொல்லப்பட்ட வச்சு கேட்டிங்களா? உங்கள் சிதம்பரம், உங்கள் ஜோதிமணி இப்படி தானே நீங்கள் கேட்டீங்க. அதில் ஒன்றும் குழப்பம் இல்லையே. இப்போ கேள்வி என்னன்னா, ஒரு காங்கிரஸ் தன்னுடைய உண்மையான உயரத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கும் ஆஸ் ஆஃப் டுடே 230 தொகுதியில் பிஜேபிக்கும் அதிமுக காங்கிரஸுக்கும் தான் போட்டி. அந்த அளவு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இல்லைங்க, நான் ஒரு நேர்மையான, எனக்கு என்னன்னா, இங்கே சொல்லுங்க எஜமா அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை காங்கிரஸ் உருவாக்கி கொண்டது தவறுங்கிறது என்னோட அபிப்பிராயம். ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிடுறேன். அடுத்தது, போன முறை சீட்டை வாங்கிட்டு போனார் இல்லையா, அப்போ ஒரு தலைவர் இருந்தார், மாற்றி போட்டாங்க. அப்புறம் காங்கிரஸ் தலைவரை மாற்றுற அளவுக்கு திமுக செல்வாக்கு உண்டு. அழகிரி ஐயா போய் அழுதார், எங்கிட்ட இவ்வளோ தான் கொடுத்தாங்க, நான் என்ன பண்ண முடியும். செய்தியை தான் சொல்கிறேன், நான் போய் பார்க்கல. சத்தியமூர்த்தி பவனில் இவர் தான் போயிருப்பார், இவர் தான் சொல்லணும். அவர் உண்மையிலேயே இவனுக்கு இவ்வளோ தான் கொடுத்தாங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாதுன்னு அழுதார். அந்த அழுகை இந்த வாட்டி வராமல் இருக்கணும் அப்படின்னு மட்டும் நம்ம காங்கிரஸுக்காக கேட்டுக்கொள்ளலாம். ஐயா, பிரிவினைவாதம் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. எனக்கு தெரிந்து அடைந்தால் திராவிட நாடு இல்லையேல் சுடுகாடுன்னு சொன்னது அண்ணாதுரை ஐயா. அதுக்கப்புறம் அவர் அதை மறுதளித்து கொண்டாலும் இன்றைக்கும் அதனால் காரணங்கள் இருக்குதுன்னு திமுக சொல்லிக்கிட்டு இருக்கு. அடைந்தால் திராவிட நாடு இல்லைன்னா சுடுகாடுங்கிற மேட்டரை பிரிவினைவாதின்னு சொன்னதுக்காக நான் பதில் சொல்கிறேன். 2வது, ஈவே ராமசாமி ஐயா பிரிட்டிஷ் காலத்தில் பேசும்போது திராவிடஸ்தான் அப்படின்னு கேட்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ பிரிவினைவாதி யாருங்கிற, தேசத்தை பிரிக்கின்ற பிரிவினைவாதி யாருங்கிறது உங்களுக்கு தெரியணும். இப்போது இவங்க ஒரு 54 9 தொகுதிகளில் இவங்க வெற்றி பெற்றிருக்காங்க.
பொதுவாக வாக்கு வந்து மற்ற வாக்கை விட, அதாவது திமுகவுக்கு 2019 விட 21 குறைஞ்சது, 21 விட 24 குறைஞ்சது அப்படிங்கிற நிதர்சனத்துக்கு நடுவில் காங்கிரஸ் வெற்றி பெற்ற தொகுதிகளில் அப்படி நடக்கலை. அப்போ ஏதோ ஒரு நல்ல விஷயம் காங்கிரஸ் சைட்லேருந்து நடந்திருக்கு. அப்போ அதை அசம்பிளி சீட்டாக மாற்றுறதுல கேட்கறதுல ஏதாவது தப்பு இருக்கு. 112 கேட்டது வேணா கொஞ்சம் அது கேட்டது வேணா கொஞ்சம் அதிர்ச்சியான விஷயம். அன்னைக்கு அந்த ஏரியாவிலேயே லைம் ஜூஸே கிடச்சிருக்காது, எல்லாரும் அப்படி இப்படி மடக்குன்னு குடிச்சிருப்பாங்க. இன்னும் இப்படி கேட்டு போட்டீங்க அப்படின்னு சொல்லி இல்லை கேட்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. 117 கேட்கறதுக்கு வேற மாதிரியான கெத்து வேணும்ல. நான் நிதர்சனத்தை சொல்கிறேன், நீங்கள் கனவை சொல்லக்கூடாது இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு கேட்டதில் வேணால் தவறு இருக்கலாம் ஒழிய 50 கேட்டு 40 கேட்டு வேணால் 39 வச்சுக்கோங்கன்னு கேட்கறதுல எந்த தப்பும் இல்லை. ஆனால் உண்மை என்னன்னு சொன்னால் 2006 கலைஞர் கருணாநிதி எப்படி 128 சீட்டில் நின்று 128 130 சீட்லேயோ நின்று கூட்டணி எல்லாம் சேர்ந்தா தான் அதிமுகவை வெல்ல முடியும். ஏன்னா இது சட்டசபை தேர்தல், 2004 வேணா நீ வெற்றி பெற்றிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துட்டு பண்ணா மாதிரி இன்னைக்கு திமுக பண்ணுமாங்கிற கேள்வி மெயினாக அந்த இடத்துக்கு காங்கிரஸே வந்து கேள்வி வைக்கிறார்கள். நான் அந்த மாதிரி இடத்துல போயிட மாட்டோம், எங்களுடைய உரிமையாக அதை நாங்கள் கருதுகிறோம், கேட்டு பெறுவோம் அப்படின்னு இடத்துக்கு நகர்ந்து. கேட்டு பெறணுங்கிறதுக்காக தானே கேட்குறீங்க, சும்மா கேட்கணுங்கிறதுக்காக கேட்டீங்க. அப்போ நீங்கள் கேட்டால் 188 குறைய தானே செய்யணும். நீங்கள் கேட்ட மாதிரி மதிமுக கேட்கும், கம்யூனிஸ்ட் கேட்கும், இவங்க கேட்புங்கிறது நியாயமான ஒரு விஷயம் தானே. நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, அதுக்கு மட்டும் அவர் பதில் சொல்லலை. அதாவது ஏன் இப்போவே இன்னும் வந்து திமுகவில் யார் வந்து பேச்சுவார்த்தை நடத்தணும்னு செயற்குழுவோ பொதுக்குழுவோ முடிவெடுத்து சொன்னதாக எனக்கு தெரியல. அப்போ நீங்கள் ஒரு சந்திப்பு நடத்திருக்கீங்கன்னா நீங்கள் ஏதாவது சொல்கிறதுனா சொல்லுங்கள், பின்னாடி ஒருத்தர் கூப்பிட்டுட்டு இருக்காரு அப்படிங்கிறதுக்காக நீங்கள் போனீங்களா, அந்த கேள்வியை வைத்தீர்களா அப்படிங்கிறது முதல் கேள்வி. தாவேகாவுடன் காங்கிரஸ் போகணும் அப்படிங்கிற முடிவை நான் ஒரு விமர்சகனாக சொல்கிறேன், அந்த முடிவை காங்கிரஸ் எடுக்கவே எடுக்காது. தாவேகாவுடன் போகணுமா வேண்டாமாங்கிற முடிவை ஃபியூச்சரிஸ்டிக் பெர்ஸ்பெக்டிவ் ஒன்று இருக்குல்ல சார், காங்கிரஸ் எடுக்காது. திமுகவா என்ன சொல்லணும் அப்படின்னா, எப்படி நான் தான் 234க்கு செலவு பண்ணுறேன், நீ கொஞ்சம் அங்கே போயிட்டீங்கன்னா, அந்த இடத்துக்கு போயிட்டீங்கன்னா ஒரு 40-50 சீட்டு வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் எதிர்வாக்குகள், என்னோட எதிர்வாக்குகள் அதிமுக பிஜேபிக்கு போகாமல் உங்ககிட்ட வரும். அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் 2029ன்னு சொல்லி திமுகவே காங்கிரஸை பார்த்தா விஜயும் திமுகவோட பி டீமுக்கு கொண்டு சேர்த்துறீங்களே. இல்லைங்க, நான் எனக்கு இந்த ஏ டீம் பி டீம் ஏன் புரியாது அப்படின்னா, இல்லை இந்த காங்கிரஸ் நீங்கள் அங்கே போ நம்ம அங்கே பார்க்கலாம் அப்படின்னு ஸ்பெகுலேட்டிவாக சொல்கிறது பார்த்தா எனக்கு விஜய்க்கும் திமுகவுக்கும் வித்தியாசம் தெரியல கொள்கை அளவில். இல்லை செயல்பாட்டிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுவும் ஒரு குடும்பம் மட்டும் ஆட்சி செய்ய போகுது, அதுவும் ஒரு குடும்பம் மட்டும் ஆட்சி செய்ய போகுது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இங்கேயும் நடிகரையும் சினிமாவை வச்சு தான் வந்தாங்க, அங்கேயும் வந்தாங்க. எனக்கு ஒன்றும் வித்தியாசம் தெரியல. விஜய் வேணா கொஞ்சம் எங்கா இருக்காரு அப்படி வச்சுக்கோங்க, உதயநிதியோட பேச்சுக்கோங்க. எனக்கு திமுகவுடைய பி டீம் கதைக்குள்ளலாம் நான் வரல. கேள்வி என்னன்னா, தாவேகாவுடன் போகணும் அப்படிங்கிறத இன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ், தமிழக காங்கிரஸ் தான் முடிவு பண்ணாது. ராகுல் காந்தி ஐயா முடிவு பண்ண மாட்டாரு, திமுகவே கேட்டுக்கொண்டு நீங்கள் அங்கே போங்கள்னு சொன்னா தான் போவாங்க.